ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டர் பீன்ஸ் கிரேவி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு ஸ்டார் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் நல்லா கலந்து விட்டுடலாம். அது போக ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 போல பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்துடலாம். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 200 கிராம் போல் பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன், இதோட சேர்த்துடலாம். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு அதையும் ஒன்றா சேர்த்துடலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்துடலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கிரேவியை நல்லா கலந்து விட்டுட்டு 20லேருந்து 25 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. கிரேவியில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இந்த பட்டர் பீன்ஸ் கிரேவியை சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில், இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். பை பாய்.